ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல த வீக்கெஸ்ட் டேமர் அப்படின்ற அனிமே சீரிஸோட எபிசோட் 3 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் மறக்காம உங்களோட தாட்ஸ கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே சாம்பஸ் தமிழ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல டேப்லோ அப்படின்றவரு வுட்ட கார்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குழந்தை அழுவுற சத்தம் கேக்குது. உடனே உள்ள போய் பார்த்தா அங்க இருக்கிற பாட்டி சொல்றாங்க, உனக்கு ஹெல்த்தியான பேபி கேர்ள் பிறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் இவரோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம குழந்தைக்கு பேர் வைங்க அப்படின்னும் போது இவரு ஃபெமிசியா அப்படின்ற ஒரு பேரை வைக்கிறாரு. அடுத்து கொஞ்ச வருஷத்துல இந்த குட்டி குழந்தை லிட்டில் கேர்ளா மாற ஆரம்பிக்கிறா. அண்ட் அவ என்ன பண்றா, அப்பா அண்ணா உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்களை பண்றதா இருக்கட்டும், வீட்டோட குட்டி பொண்ணு செல்ல பொண்ணாவே வேலை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கூட ஒரு நாய்க்குட்டியும் இவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. ஏய், நீ சீக்கிரமா பெருசா வளர்ந்துரு, அப்பதான் எவ்ரிடே மேஜிக் யூஸ் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு உன்னால ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவளோட அண்ணன் சொல்றதை கேட்ட உடனே இவளோட அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க, என் குழந்தைக்கு பொறுமையாவே அவளோட ஸ்கில்ஸ் எல்லாம் கிடைக்கட்டும், அது வரைக்கும் அவ இங்க ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இவளோட அக்கா ஃபெசிலியா என்ன சொல்றான்னா, இவளுக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்டா, எங்களுக்கு எல்லாம் 5 வயசு வர்றதுக்குள்ளேயே எப்பதான் இதுங்களுக்கு 5 வயசு ஆகுமோ அப்பதான் உங்களுக்கு ஸ்கில் கிடைக்கும், வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, ஆனா இவளை மட்டும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபன்னா ஜாலியா உட்காந்து குடும்பமா ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்கில் என்னென்ன இருக்கோ அந்த ஸ்கில்லுக்கு ஏத்த மாதிரியான ஜாப் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஃபெமிசியா என்ன பண்றானா, அப்பா செஞ்சு கொடுத்த வுட் அண்ட் டாய்ஸ விளையாடிக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு இவங்களோட அம்மா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னமா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போதுதான், இல்ல ஷூ மேக்கரோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது, சோ அவளுக்கான வெட்டிங் ட்ரெஸ் தான் நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வருங்காலத்துல நீங்க 2 பேருமே கல்யாணம் ஆகி போகும்போது எனக்கு சந்தோஷமாவும் இருக்கும் கஷ்டமாவும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஃபெசிலியா என்ன சொல்றா, அம்மா என் கல்யாணத்துக்குலாம் நீங்க செம கிராண்டான வெட்டிங் ட்ரெஸ் தான் எனக்கு நீங்க செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஃபெமிசியாக்கு சீக்கிரமா 5 வயசு ஆக போகுது. இவளுக்கு எந்த மாதிரி ஸ்கில் கிடைக்குமோ அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார் ஆச்சு இருந்துச்சுன்னா இவ பொழைச்சுப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவளோட அண்ணன் கலாய்க்கும் போதுதான் ஃபெமிசியா சொல்றா, எனக்கு டேமர் ஸ்கில் தான் வேணும், ஏன்னா பெரிய டிராகன்ஸ் மான்ஸ்டர்ஸ் சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் நான் டேம் பண்ண கத்துக்கிட்டேன்னா செம்ம சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவளோட அப்பா அங்க வந்து, இங்க பாருமா, டேமர் ஸ்கில்ல வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல பொழைக்கலாம் முடியாது, காட்ஸ் நமக்கு இந்த ஸ்டார்ஸ் கொடுக்கறதே நம்ம டே டு டே லைஃப்ல அதை வச்சு பொழைச்சுக்க முடியும்ன்றதுக்காக தான். சோ டேமர் ஸ்கில்ல வச்சுட்டு உன்னால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. வெளியில போய் பார்த்தா மிஸ் லூபா அங்க வந்திருக்காங்க. இவங்க ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவளுக்கு 5 வயசு ஆக போகுது இல்ல, அவளோட ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லபடியா வரணும்ன்றதுக்காக இவளை பிளஸ் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து நம்ம ஃபெமிசியாவை மீட் பண்ணும்போது இவங்களுக்கு பழைய நினைவு வருது. இவ ரொம்ப குட்டி பொண்ணா இருக்கும் போது இவங்களோட பிளெஸிங்க கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ இவங்களோட அம்மா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, என் பொண்ணு 2 வயசு ஆனதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறா, அவ சீக்கிரமாவே பேச ஆரம்பிச்சிட்டா, ஆனா அவ பேசுற விஷயங்கள்லாம் எனக்கு புரியவே மாட்டேங்குது, ஒரு சிலது வித்தியாசமா இருக்கு, இவ்ளோ சின்ன வயசுல இவ எதை பத்தி பேசுறானே எங்களுக்கு தெரியல, என் புருஷன் கிட்ட சொன்னா அவர் இதெல்லாம் சகஜம்தான், நீ ஃப்ரீயா விடுன்னு சொல்றாரு, ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கு, அதனாலதான் உங்களோட பிளெஸிங்ஸ வந்து குடுக்கறதுக்காக நான் கூப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னும் போதுதான் இவங்க சொல்றாங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போதுதான் இவங்க அம்மா, உங்களுக்கு மேஜிக்கல் எபிலிட்டிஸ் இருக்குமா இல்லையான்ற டவுட்டே எனக்கு வந்துருச்சுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அப்போ ஃபெமிசியா என்ன சொல்றா, ஓ இந்த வேர்ல்டுல மேஜிக்லாம் இருக்கா, வாவ், நான் ரீஇன்கார்னேட் ஆனது செம பெரிய விஷயம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு இருந்ததை கேட்ட உடனே இந்த மிஸ் லூபா என்ன பண்றாங்க, இந்த பாருமா ஃபெமிசியா, நீ கிஃப்டடான ஒரு சைல்டு, நீ ரீஇன்கார்னேட் ஆகி வந்திருக்கேன்ட்டு எனக்கு நல்லா புரியுது, ஆனா இங்க இருக்கிற யார்கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லாத, சரியா, ஈவன் உங்க அம்மா கிட்ட கூட இத பத்தி சொல்லக்கூடாது, இது உனக்கும் எனக்கும் உள்ள ஒரு சீக்ரெட்னு சொல்றாங்க. அப்போ உடனே ஃபெமிசியாவும், ஓகேமா, நான் இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கா. சோ இப்போ பிரசன்ட் டைம்ல இந்த ஃபார்ச்சூன் டெல்லர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஃபெமிசியாக்கு ஃபுல் பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. பட் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கன்சர்ன் மட்டும் இருக்குங்க. சோ அடுத்த நாள் இவளோட 5வது வயசு ஆகுது. உடனே சர்ச்சுக்கு போயிட்டு டிவைன் ப்ரொடெக்ஷனோட இவளோட ஸ்கில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபெமிசியாவை கூப்பிடுறாங்க. இவ அழகா துள்ளி குதிச்சுக்கிட்டே அங்க போயிட்டு ஒரு வாட்டர் மாதிரி இருக்கு, அதுல இவளோட ஃபேஸ பார்த்துட்டு கை அங்க வச்ச உடனே இவளோட ஸ்கில் டேமர் அப்படின்றத சொல்றாங்க. வாவ், நான் நினைச்ச மாதிரியே எனக்கு ஸ்கில் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இதுல எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்குன்னு பார்க்க சொல்லும் போதுதான் இவன் அந்த கிறிஸ்டல் பால பார்த்த உடனே
பயந்து போய் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடிடுறான். அண்ட் திருப்பி வரும்போது பிரீஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இவ ஒரு ஸ்டார்லெஸ் அப்படின்றாங்க. இத கேட்ட உடனே இவங்க அப்பா அம்மா 2 பேருக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்பதான் இவரு சொல்றாரு, இல்லங்க என் பொண்ணுக்கு கண்டிப்பா ஸ்டார் இருக்கும், நீங்க அகைன் செக் பண்ணி பாருங்கன்னு போது, காட்ஸையே நீங்க சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லிட்டு இவரு அங்க இருந்து போயிடுறாரு. போனதுக்கு அப்புறமா இவரு டெய்லி குடிச்சிட்டு வர்றது அப்படின்ற மாதிரியே வீட்டுல இருந்துகிட்டு இவளோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, என்னோட பையனுக்கும் சரி என் பொண்ணுக்கும் சரி 2 பேருக்குமே ஸ்டார் இருக்கு. அப்படி எப்படி என்னோட 3வது குழந்தைக்கு மட்டும் ஸ்டார் இல்லாம போகும்? இது என்னமோ எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு ஸ்டார்லெஸ் ஆன குழந்தை என் வீட்டுல எப்படி பிறக்க முடியும்? என் குடும்பத்துக்கே இது ஒரு கெட்ட பேரு அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமாவே இவ எனக்கு தான் பிறந்திருக்காளா இல்ல நீ என் முதுகு பின்னாடி குத்தி இருக்கியான்னு சொல்லிட்டு இவரோட ஒய்ஃப நல்லா திட்டிட்டு இவரு காவ் பண்ணி வச்ச அந்த பொம்மைகளை காலால மிதிச்சுட்டு அவர் அங்க இருந்து போறாரு. ஃபெமிசியா போயிட்டு, அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னும் போது, என்ன தயவு செய்து அப்பான்னு மட்டும் கூப்பிட்றாதன்னு சொல்லிட்டு இவர் அங்க இருந்து கோவமா கிளம்பி போறாங்க. அண்ட் இவங்க அம்மா என் புருஷன் இப்படி கேட்டாரேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது இவளோட சிஸ்டர், நீ எப்படி போனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா மாடிக்கு போயிடுறா. அண்ட் இவங்களோட அண்ணன் என்ன பண்றானா, இவளை கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்து தரன்னு இழுத்துட்டு போயிட்டு, இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல, இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. ஃபெமிசியா ரொம்ப கவலையோட அவ அந்த வில்லேஜ்லயே சுத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நேத்து வரைக்கும் பாசமா இருந்த ஃபேமிலி இப்படி என்ன ஒதுக்குறாங்களேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துலதான் வில்லேஜர்ஸ் எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த வில்லேஜோட சீஃப் எல்லார்கிட்டயும் இப்படி ஒரு ஸ்டார்லெஸ் நம்ம ஊருக்கு பிறந்திருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே குட்டி பசங்க எல்லாம் அங்க வந்து கல்ல தூக்கி ஃபெமிசியா மேல அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பயந்து போயிட்டு இவ இங்க இருந்து ஃபாரஸ்டுக்கு ஓடி போய்கிட்டு இருக்கா. அவளுக்கு பசியாவும் இருக்கு, என்ன சாப்பிடுறதுன்னு தெரியல, மழையாவும் இருக்கு, காட்டுல இருக்க என்ன ஃப்ரூட்ஸ சாப்பிடுறதுன்னு தெரியல, ஏதோ பிச்சு சாப்பிட்டுட்டு மழையில ஒதுங்கிறதுக்காக ஒரு சின்ன கேவ்ல போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு குளிரா இருக்குன்னு சொல்லிட்டு உட்டெல்லாம் உடைச்சு ஃபயர் மேக் பண்றதுக்காக தன்னோட மேஜிக் எனர்ஜி அவ யூஸ் பண்றா. ஆனா லைட்டா ஒரு ஸ்பார்க் வருதே தவிர்த்து அது நெருப்பு எரியலங்க. அதுக்கப்புறமா இவ மயக்கம் போட்டு விழுந்துடுறா. திடீர்னு எழுந்து பார்த்தா இவ பக்கத்துல நெருப்பு இருக்கு. அண்ட் மிஸ் லூபா இவளை காப்பாத்திருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேத்து உனக்கு பிளெஸிங்ஸ் தரும் போதே உனக்கு ஸ்டார்ஸ் இருக்காதுன்றது எனக்கு தெரியும், ஆனா உங்க வீட்டுல இப்படி ஆக்ட் பண்ணுவாங்கன்றத நான் நினைச்சு கூட பாக்கல. என் ஸ்கில் அந்த அளவுக்கு பெருசா இல்லாததுனால என்னால ரொம்ப ஃபியூச்சரை தாண்டி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபெமிசியா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்கும் கவலைப்படாதமா, நீ ஸ்டார்லெஸ்ஸா இருக்கேன்னு சொல்லிட்டுலாம் நீ நினைச்சுக்காத, இந்த உலகத்துல இன்னும் கைண்டான பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டு மாடல் பேக் பிளஸ் 2 புக்ஸ் இது 3 இவகிட்ட கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க ஓல்டா தான் இருக்கும், ஆனா இதுல நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. சோ உன்னோட ஜேர்னியை நீ ஸ்டார்ட் பண்ணு, ராயல் கேபிட்டலுக்கு பயணம் பண்ண ஆரம்பி. அண்ட் நடுவுல இருக்க எல்லா வில்லேஜஸ்க்குமே நீ போய் பாரு. அந்த ஏதாச்சும் ஒரு வில்லேஜ்ல உனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு எந்த இடத்த பார்த்தா தோணுதோ அந்த இடத்துல நீ செட்டில் ஆகிடு. அதுக்கப்புறமா உன்னோட டிராவலிங்க நீ கண்டினியூ பண்ணணும்னு கிடையாது. அண்ட் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தல்ல, இந்த மாதிரியான சீக்ரெட்ஸ் எல்லாம் யாருக்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னல. நீ போற டிராவல்ஸ்ல உனக்கு நிஜமாவே பிடிச்ச நல்லவங்க இருப்பாங்கல்ல, அவங்களை என்னைக்கு நீ மீட் பண்றியோ உன் லைஃப்ல இருக்க எல்லா சீக்ரெட்ஸ பத்தியும் அவங்க கிட்ட சொல்லு அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. இதை கேட்ட ஃபெமிசியா சொல்றா, அதை சொன்னா என்ன அவங்க வெறுக்க மாட்டாங்களான்னு சொல்லி கேட்கும் போது, நீ யார் மேல ரொம்ப கேரா இருக்கியோ அவங்க உன் மேலயும் பாசம் வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் நீ சொன்னா அவங்க சந்தோஷம் தான் பட்டு உனக்கு பிரச்சனை வரும்போது வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து உன்னை விட்டு என்னைக்கும் போகவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட பீப்புளை நீ கண்டிப்பா உன்னோட டிராவல்ஸ்ல மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவளுக்கு டெய்லி வந்து அந்த ஃபாரஸ்ட்ல ஹெல்ப் பண்றது, சின்ன சின்ன விஷயம் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் அவளும் சுட்டி பொண்ணா எல்லாத்தையுமே கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபெமிசியா கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறா. 2-3 வருஷம் ஆயிடுது. அதுக்கப்புறமா இவளே மவுச வேட்டையாடி நெருப்பு மூட்டி ஒவ்வொரு விஷயமா அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் கொஞ்ச நாளா மிஸ் லூபா இவளை பார்க்க வரவே இல்ல. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி இவ நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவ தனியா போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் என்ன ஊர் மக்கள் இந்த சைடு வந்திருக்காங்க, ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே அவளோட வில்லேஜ்குள்ள இவ அகைன் போறா. சர்ச்சுக்குள்ள போயிட்டு ஒழிஞ்சுக்கிட்டே அங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி கேட்கும் போதுதான் அங்க இருக்கிற பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, மிஸ் லூபா இறந்து போயிட்டாங்க, அதுவும் ஒரு கோல்டால இறந்து போயிட்டாங்களே, என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அட கடவுளே, எனக்குன்னு இருந்தவங்க அவங்க மட்டும்தான் அந்த ஃபார்ச்சூன் டெல்லரும் இறந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்துலதான் இந்த லேடிஸ் போனதுக்கு அப்புறமா வில்லேஜ் சீஃப் முன்னாடி இவளோட அப்பா அங்க போயிட்டு பேசுறாரு. இவர் என்ன ரிப்போர்ட் பண்றாருன்னா, ஃபெமிசியாவை இன்னும் காணோம், அவளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவளை கண்டிப்பா நம்ம கொன்னுடலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது வில்லேஜ் சீஃப் என்ன சொல்றாரு, உனக்கு நல்லா தெரியும்ல, ஸ்டார்லெஸ் இந்த ஊருக்கு ஒரு கர்ஸ், கடவுள் ஸ்டார்ஸ குடுக்கறதே இந்த உலகத்துல அவங்க நல்லபடியா வாழணும்ன்றதுக்காக தான். சோ ஸ்டார்ஸ் ஒருத்தவங்களுக்கு இல்ல அப்படின்னா கண்டிப்பா அவங்க இந்த உலகத்துக்கு வாழறதுக்கு தகுதியே இல்லாத
இல்லாதவங்க, கடவுளால ஒதுக்கப்பட்டவங்க. சோ அவங்கள நம்ம அழிச்சே ஆகணும்னு சொல்றாங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் இவளோட அப்பாவும் ஓகே சொல்றாரு. அதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாரையுமே வர வச்சு, இங்க பாருங்க மிஸ் லூபா இந்த ஊருக்கே நல்லது செஞ்சவங்க, ஆனா இப்படிப்பட்டவங்க திடீர்னு இறந்து போயிருக்காங்கன்னா நம்ம ஊருக்கு ஒரு கர்ஸ் வந்திருக்கு. அது அந்த ஃபெமிசியான்ற பொண்ணாலதான். சோ அவளை யாரும் உயிரோட விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறாங்க. அவங்க எல்லாரும் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு இவளை தேட போறாங்க. இத்தனை நாளா என் ஃபேமிலி தான் எல்லாம் நினைச்ச எனக்கு இப்ப யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இவ தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க அப்பா சுத்தியில எடுத்து இவளை அடிக்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. திடீர்னு பார்த்தா கனவுல இருந்து அவ எழுந்திருக்கிறா. இதெல்லாம் கனவா, என் அப்பாவை திருப்பி பாத்துட்டணும்னு சொல்லி பயந்துட்டேன். என் ஊர் மக்கள் எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்க. அண்ட் இப்ப சொராவும் என்ன இப்ப சாப்பிட போகுது. பரவாயில்ல, இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்ததே எனக்கு போதும். எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒரு அன்வான்டட் சைல்டு. சோ நான் சாகுறதுல ஒண்ணும் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இவ கண்ணை மூடிடுறா. ஆனா திடீர்னு எழுந்து பார்த்தா சொரா இவ பக்கத்துல அழகா விளையாடிக்கிட்டு இருக்கு. என்னது இது, நான் உயிரோட இருக்கனா? அவ கையெடுத்து பார்த்தா கை ஹீல் ஆகி இருக்கு. அப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, சொரா இவளை சாப்பிடல, இவளை ஹீல் தான் பண்ணிருக்கான் அப்படின்றது. உடனே இவ என்ன சொல்றானா, சொரா நீ மட்டும் இருந்தா போதும், என்னால எது வேணாலும் பண்ண முடியும். என்னோட பெஸ்ட் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட் நீ தான் எனக்கு. நீயும் நானும் இந்த ஜேர்னில நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன். உனக்காக வச்சு நான் உயிரோட தான் இருந்தாகணும்னு சொல்ற. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொரா பூ பூ அப்படின்னு சொல்லி பேசுது. உனக்கு எல்லாம் பேசலாம் தெரியுமா, ஆனா பூ பூவை தவிர்த்து வேற எதுவும் சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாங் லாஸ்டிங் ஜேர்னிக்கு இவங்க ரெடி ஆகுறாங்க. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ். பை गाइस.